கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருள்வரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 32 முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, பாக்கியவான்களை குறித்து வேதம் எவ்வளோ சொன்னாலும் கூட யார் உண்மையான பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. யார் உண்மையான பாக்கியவான்கள் என்று சொன்னால், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அக்கிரமங்கள் மீட்கப்பட்டவர்கள், இவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி 32ஆம் சங்கீதத்தில் எழுதிய சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் மனிதன் பிறக்கும் பொழுது பாவத்தோடு பிறக்கிறான், பாவத்தோடு மரிக்கிறான், பாவத்தோடு ஜீவிக்கிறான், பாவத்தோடே கடந்து போகிறான். அந்த பாவமானது மனிதனை தேவனை விட்டு என்ன செய்கிறது? பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவங்களை மன்னிப்பதற்கு தயவு வருத்தவராக இருக்கிறார், அதிகாரமுடையவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவேதான் இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரமுடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த கிருபை பெற்றுக்கொண்டவர்களாக இங்கே வேதம் சொல்லுகிறது. யாருடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறாரோ அவர்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், பிறக்கும் பொழுது பாவத்திலே பிறந்து, வாழும்போது பாவத்திலே வாழ்ந்து, மரிக்கும் பொழுது பாவத்தோடு மரிக்கிற அநேகருடைய வாழ்க்கையானது நரகத்தை நோக்கி செல்லுகிறதா இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழும் பொழுது சமாதானம் இல்லாமல் பாவத்தோடு கூட வாழ்வதனாலே அவர்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவராக, ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக, பாவத்தை மன்னிக்கக்கூடியவராக, தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யக்கூடியவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த வேத வசனங்களின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே அவரை தெய்வமாக அங்கீகரித்து விசுவாசித்து அவரை நம்பும் பொழுது அவருடைய பாவங்களை மன்னித்து தேவன் அவளுக்கு சமாதானத்தை தந்து பரலோக வாழ்க்கையை கொடுக்கிறார் என்பதிலே எத்தனை நிச்சயமான ஒரு காரியம். ஆகவே இப்படிப்பட்ட வல்லமையின் தேவனாகி கர்த்தரை, மகிமையின் தேவனாகி கர்த்தரை விசுவாசிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் இந்த வாக்கியம் அநேகருக்கு கிடைக்கிறதா, அநேகர் அதை பெற்றுக்கொள்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்திலே கர்த்தருக்காக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் நம்மை இந்த உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து வேறுபடுத்தியிருக்கிறார் அவருக்காக வாழ்வதற்கு. அப்பேற்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தருக்காக வாழ்வது என்பது நாம் தேவனுக்காக, இன்னும் சொல்லப்போனால் தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதனால் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் அவரோடு வாழ வைப்பதற்காக நம்மை விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்திலே அவரோடு வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, பாவங்கள் இல்லாத உலகத்திலே, நோய்கள் இல்லாத உலகத்திலே, இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் பசி இல்லாத உலகத்தில் இப்பேற்பட்ட வல்லமையின் தேவனுடைய அந்த உலகத்தை வாழ வைப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஆகவே இந்த வேதவசனம் சொல்லுகிறது போல 2ஆம் வசனம் சொல்லு, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. இன்றைக்கு அநேகருடைய பாவமானது ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் சில பாவங்களை தேவன் என்ன செய்கிறார்? எண்ணாது இருக்கிறார், மன்னித்து விடுகிறார். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கடலின் ஆழத்திலே போட்டு மூடி இருக்கிறார், முதுகுக்கு பின்னாடி அவர் எழுந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இப்பேற்பட்ட வல்லமையின் தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அந்த பாவங்களை நினையாது இருக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இவ்வளவு பெரிதான அந்த மன்னிப்பின் மீட்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் கூட தேவனை விட்டு தூரம் விலகி போனவர்கள், தேவனை விட்டு இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தேவனை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி போனவர்கள். கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், வல்லமையை வெளிப்படுத்தினார், அவர்களுக்கு நன்மையானவர்களை மாத்திரமே செய்தார், எந்த தீமையும் தேவன் செய்ததில்லை. ஆனாலும் அந்த அன்பை ருசி பார்த்த யூத ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களை கைவிடவில்லை, அவளை விட்டு விலகவில்லை, அவளை ஒருபோதும் வெறுக்கவில்லை. அவருடைய பாவங்களை நினையாதபடிக்கு என்ன செய்கிறார்? என்றைக்கும் அவர்களுக்காக கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார்.
அப்பேற்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். ஆகவே அந்த வல்லமையின் தேவனாகிய கர்த்தருடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் அநேகருக்கு இந்த மீட்பின் செய்தியை அறிவித்து மீட்பை பெறக்கூடியவர்களாக ஜனங்களை நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.